கண்ணம்மா சட 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 மழையான வந்தேன் கண்ணம்மா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது ஃபுல்லாமே நாமளே தான் எடிட் பண்ண போகிறோம். நான் ப்ரீசெட்டு கொடுத்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லிரிக் ஏற்ற மாதிரி அந்த பிக்சர் வந்து மூவ்மெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன், ப்ரீசெட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த மூவ்மெண்ட் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாமே நான் ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் நீங்கள் அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம 1 by 1 எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அதை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் இருக்கும். இந்த பிஎன்ஜியை வேணால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் குரூப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் எல்லா டெக்ஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஆட் பண்ணியும் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா இதோட சைஸ் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் செலக்ட் பண்ணணும். எல்லா குரூப்பும் இருக்கும், நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். 1 by 1 ஒரு குரூப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் கொடுத்துட்டு ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜிஸ் வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஎன்ஜிஸை கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார் ஐக்கான் கொடுத்தீங்கவே போதும். இதில் பிஎன்ஜிஸ் எல்லாம் இருக்கும், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பிஎன்ஜிஸ் எல்லாம் அதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இதை வந்து எப்படி எடிட் பண்ண பார்க்க போகிறோம். அதாவது அந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி எடிட் பண்ணது பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் இருக்காது, நம்ம புதுசாக தான் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் எலமெண்ட்னு. அதில் போயிட்டு நல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த நல் லேயரை வந்து கடைசி வரல எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடைசி வரல எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நல் லேயர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெர்ஜ் மாதிரி
அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல் ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்கள். நல் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நல் ஒன்றில் வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண அந்த நல்ல வந்து ஆக்சஸ் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் இமேஜும் ஆக்சஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து இதில் நல்ல வந்து மெர்ஜ் பண்ணுறோம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நல் ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல் ஒன்று கிளிக் பண்ணிங்கனாவே அது வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து அந்த நல் லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நல்ல ஒரு லேயர் ஆட் பண்ணியிருப்போம் மேலே டாப்பில். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போயிட்டு அதை மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மூவ் ஆகும். இவ்வளோ தான். இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா நல் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் நல் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 1 by 1 மெர்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் குரூப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ எடிட் குரூப் கொடுத்து ஃபாண்ட் கூட சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அந்த டெலிட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மெர்ஜ் ஐக்கானு. அதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா நல் ஒன்றில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல் ஒன்றில் வந்து மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டும் அதாவது டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். உங்களுக்கு தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல் கூட மெர்ஜ் ஆகிருக்கும். இதையும் நம்ம இப்போ வந்து நல்லே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது கூட பேக்ரவுண்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎன்ஜி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி கிளிக் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இதில் நல் ஒன்று வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த பிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை மூவ் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டும் மூவ் ஆகுது, பேக்ரவுண்ட் மூவ் ஆகுது. அது போக பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி மூவ் ஆகுது. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுறேங்க, இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஒன்றே தான் இந்த மாதிரி மாற்றி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றணும். அதாவது எல்லா குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு நல் ஒன்றில் செட் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட் குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு 1 by 1. ஓகே, இப்போ நான் வந்து 1 by 1 ஒரு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு நல் ஒன்றில் வந்து செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு நல் ஒன்றில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு நல் ஒன்றில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா 1 by 1 கிளிக் பண்ணிவிட்டு அந்த நல் ஒன்றில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே நல் ஒன்றில் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வச்சுட்டு அந்த நல் ஒன்றை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தள்ளிக்கிறேன். இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். 2 கீ ஃப்ரேம் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2வது கீ ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இமேஜை வந்து அதை மூவ் பண்ணுங்கள். அந்த நல்ல வந்து மூவ் பண்ணுங்கள். இப்போ 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இப்போ 2வது கீ ஃப்ரேமில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து 2வது கீ ஃப்ரேமில் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இமேஜை வந்து இந்த மாதிரி தள்ளி வைங்க. அவ்வளோதான். இப்போ தள்ளி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூவ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த டெக்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே 2 கீ ஃப்ரேம் வந்து வைங்க. இப்போ அடுத்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம், இது வந்து செகண்ட் கீ ஃப்ரேம். இப்போ செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நான் இந்த சைடு மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ 2வது டெக்ஸ்ட் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜும் மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வரையில் பார்த்தீங்கன்னா இமேஜ் மூவ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா செகண்ட் டெக்ஸ்ட் வரையிலையும் இமேஜ் வந்து மூவ் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணணும். இது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிங்கனாவே எல்லா எடிட்டும் முடிச்சு. இப்போ நான் 3rd டெக்ஸ்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 3rd டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எகைன்
நீங்கள் ரெண்டாவது கீ ஃப்ரேமில் தான் மூவே பண்ணணும். இப்போ ரெண்டாவது கீ ஃப்ரேம் வந்து நான் மூவ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன் இந்த டைமு. இப்போ மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கீ ஃப்ரேம் வச்சுட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேர்ட் டெக்ஸ்ட் வரையில பார்த்தீங்கன்னா இமேஜும் மூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 3 டெக்ஸ்ட்டுக்கு பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து பண்ணியிருக்கோம். இதுவே ஜூம் இன் ஜூம் அவுட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம 4th டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா 4th இமேஜ் வந்து கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. எகைன் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலையுமே. ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஜெட்டுன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், XYன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஜெட்டுன்னு இருக்கும். ஜெட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள், இல்லை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த ஜூம் இன் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஜூம் இன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஜூம் இன் ஆயிடுச்சு. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு பண்ணி பார்க்கலாம். அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்த டெக்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுட்டு அங்கே 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எகைன். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நான் எகைன் 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2வது கீ ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 2வது கீ ஃப்ரேம் வச்சுட்டு இது வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஜூம் இன் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகுது. நம்ம 2 எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியாச்சு இதுலேயே. ஓகே, இப்போ வந்து எல்லா எஃபெக்ட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் கடைசி வரல எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கவே போதும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.